சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதியில் இயங்கும் அரசினர் தோட்டம் மருந்தகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அங்கு அவரது உடல்நிலையை பரிசோதனை செய்ததோடு மருந்துகளையும் பெற்றுக்கொண்டார். தஞ்சாவூரை அடுத்த கரந்தையில் அமைந்துள்ள பெரியநாயகி உடனுறை கருணாசுவாமி கோவில் வைகாசி விசாக பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடிமரம் அருகே கருணாசுவாமி பெரியநாயகி அம்மன் எழுந்திருட கொடிமரத்திற்கு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நந்தி, அஸ்திர தேவர் உருவம் பொறித்த கொடிப்பட்டம், மேளதாளங்கள் முழங்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஏலூர் கண்ணாடி பல்லாக்கு விழா வரும் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் கடும் வெப்பம் நாள்தோறும் பதிவாகி வருவதால் உக்கிரமான வெயிலால் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. சாலையில் அனல் காற்று வீசியதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறாமல் முடங்கினர். காலை முதலே வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் கடற்கரை, சாலை உட்பட அனைத்து சுற்றுலா தலங்களும் வெறிச்சோடி காணப்பட்டன. சாலைகளிலும் மக்கள் நடமாட்டமின்றி பிற்பகலுக்கு பிறகு வெறிச்சோடி காணப்பட்டது. சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் கழக தலைமை அலுவலகத்தில் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பி. வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது துறை செயல்பாடுகளை மேம்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் தங்குதடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் புதிய கல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தாவேகா தேர்தல் வாக்குறுதியில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதாக அறிவித்துள்ள நிலையில் கடன் கொடுத்த வங்கி அதிகாரிகள் கடனை திருப்பி செலுத்த நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் இதில் அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். நீலகிரியில் சுற்றுலா மாவட்டத்தை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுவதற்கான திட்டங்களை தர வேண்டும் என பிரதமரிடம் கோரிக்கை வைப்பேன் என உதகை சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் தெரிவித்துள்ளார். குன்னூர் காட்டேரி பூங்காவில் 2வது மலைப்பயிர்கள் கண்காட்சியை பார்வையிட்ட அவர் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எந்த இடையூறும் இன்றி அனைத்து சுற்றுலா தலங்களையும் கண்டு ரசித்து செல்லும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூறினார். நமது பாரத பிரதமர் அவர்களையே நாங்கள் ஒரு வேண்டுகோள் விட்டிருக்கிறேன். நீங்கள் உதகைக்கு வர வேண்டும் என்று நான் கேட்டிருக்கின்றேன். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு தனது சட்டமன்ற உறுப்பினருக்கான முதல் மாத சம்பளத்தை நன்கொடையாக வழங்குவதாக உத்தரமேரூர் தாவேகா எம்எல்ஏ முனிரத்தினம் உறுதியளித்துள்ளார். பள்ளியின் கட்டமைப்பு, கழிப்பறை வசதி போதுமான எண்ணிக்கையில் உள்ளதா என்பதை ஆய்வு செய்த அவர் தனது எம்எல்ஏ சம்பளமான 1,05,000 ரூபாயை அந்த பள்ளிக்கு நன்கொடையாக வழங்குவதாக வாக்குறுதி அளித்தார். சென்னை அம்பத்தூரை அடுத்த கள்ளிக்குப்பத்தில் கோடை வெப்பத்தால் உருகி தாழ்ந்த உயர் மின்னழுத்த மின் கம்பி வீட்டின் சுவரில் உராய்ந்ததில் ஏற்பட்ட மின் விபத்தால் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்த மின்சாதன பொருட்கள் வெடித்து சிதறி சாம்பலாகின. கங்கை நகர் பகுதியில் வீடுகளுக்கு மின்னழுத்தம் பாய்ந்ததில் டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வெடித்து தீப்பிடித்தன. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் தங்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை சேரிங்கிராஸ் பகுதியில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை வரவேற்று தாவேகாவினர் நடத்திய பிரம்மாண்ட வெற்றி பேரணியில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தொண்டர்கள் இத்திட்டம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் தங்களை தாவேகாவில் இணைத்துக் கொண்டனர். சென்னை காசிமேட்டில் உள்ள சிங்காரவேலர் சிலைக்கு நிதி அமைச்சர் மரிய வில்சனுடன் இணைந்து மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சினிமா துறையை விட அரசியல் களம் தமக்கு மிகுந்த சவாலாக இருப்பதாக நகைச்சுவையுடன் குறிப்பிட்டார். நல்ல சேலஞ்சா இருக்கு, சினிமாவோட சேலஞ்சா இருக்கு. கண்டிப்பா இந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்றது இருக்கு. சென்னை தாம்பரம் முடிச்சூர் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த தார் கார் ஒன்று சாலையோரம் நின்றிருந்த ஆட்டோ மீது ஏறி நின்ற விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் படுகாயமடைந்தார். கிருஷ்ணா நகர் பகுதியில் பெண் இயக்கிச் சென்ற கார் சாலை திருப்பத்தில் பிரேக் பிடிப்பதற்கு பதிலாக தவறுதலாக ஆக்சிலேட்டரை மிதித்ததால் கட்டுப்பாட்டை இழந்து ஆட்டோவின் மீது ஏறி நின்றது. இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநரின் கை முறிந்த நிலையில் தாம்பரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் கிரெயினின் உதவியுடன் வாகனங்கள் அப்புறப்படுத்தப்பட்டன.
விருத்தாச்சலம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரேமலதா விஜயகாந்த் எம்எல்ஏ ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களிடமும் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலும் விவசாயிகளிடமும் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து நுகர்பொருள் வாணிப கழகத்தின் திறந்தவெளி சேமிப்பு கிடங்கில் தேங்கியுள்ள 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை உடனடியாக மூடிய கிடங்கிற்கு மாற்ற அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் ரேஷன் கடைகளில் ஆய்வு செய்து பொதுமக்கள் கேட்காத பொருட்களை வலுக்கட்டாயமாக வழங்கக்கூடாது என ஊழியர்களை எச்சரித்தார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் பாலியல் தொந்தரவு புகாரை பெற அலட்சியம் காட்டியதாக கூறப்படும் காவல்துறையினர் 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஆட்டோவில் சென்றபோது ஓட்டுநர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக 36 வயது பெண் அளித்த புகாரை நகர காவல் நிலையம், அனைத்து மகளிர் காவல் நிலைய காவலர்கள் பெறவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து ராமநாதபுரம் சரக டிஐஜியிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ஆய்வாளர்கள் துரைராஜ், சீதாலட்சுமி உள்ளிட்ட 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். குற்றால வனப்பகுதியில் தாயை பிரிந்து தவிக்கும் குட்டி யானையை அதன் கூட்டத்துடன் சேர்க்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் வனப்பகுதியில் தனது கூட்டத்தை பிரிந்து தனியாக தவித்த ஆண் குட்டி யானை ஒன்றை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். குட்டியை தேடி யானை கூட்டம் அதே பகுதியில் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் நடமாட்டத்திற்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மீட்கப்பட்ட குட்டி யானையை மீண்டும் அதன் தாயுடன் சேர்ப்பதற்காக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு நவீன கருவிகள் மூலம் யானை கூட்டத்தை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி உப்படம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் 76வது தேசிய அளவிலான ஜூனியர் கூடைப்பந்தாட்ட போட்டிகளை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய தமிழ்நாடு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, தமிழக முதலமைச்சர் விஜயையும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியையும் எதிர்ப்பவர்கள் அரசியலில் காணாமல் போவார்கள் என்று கூறினார். எங்களுடைய தலைவர் சிஎம் விஜய் அவர்களை யார் விமர்சிச்சாலும் அவர் அமைதியா இருப்பாரு, யார் விமர்சிச்சாங்களோ அவங்க காண போயிடுவாங்க. சோ உங்களுடைய பொறுமையும் உங்கள் நிதானமும் எங்களுடைய சிஎம் அவர்களுக்கும் இருக்கு. திமுக விசிக கூட்டணி குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் அறிவிப்பார் என கட்சியின் பொருளாளர் எஸ் பாலாஜி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவிற்கு ஏற்பட்ட தோல்வியை மறைப்பதற்காக 2ஆம் கட்ட தலைவர்கள் அரசியல் நாகரீகம் இன்றி தரம் தாழ்ந்து விமர்சிப்பது கண்டனத்திற்குரியது என்றார். தங்களிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகளை மறைப்பதற்காக, தங்களிடம் இருக்கக்கூடிய பிழைகளை மறைப்பதற்காக இன்றைக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடுத்த நிலையிலே உள்ள தலைவர்கள் இத்தகைய விமர்சனங்களை முன்வைப்பது என்பது ஏற்புடையதல்ல. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனது கான்வாய் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்து மின்சார வாகனங்களுக்கு மாறியுள்ளார். திருப்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னையில் இருந்து கோவை விமான நிலையம் வந்தடைந்த மத்திய அமைச்சருக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து பிரதமரின் அறிவுறுத்தலின்படி தனது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை 2ஆக குறைத்துக் கொண்ட எல் முருகன் முற்றிலும் மின்சார வாகனங்கள் மூலமாக திருப்பூர் புறப்பட்டுச் சென்றார். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் சாலையில் தவறவிட்ட 4 சவரன் தங்கச் செயினை பத்திரமாக மீட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்த இளைஞரின் நேர்மை நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேல்மலையனூர் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் சேத்துப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்தபொழுது தனது 4 சவரன் தங்கச் செயினை சாலையில் தவறவிட்டுள்ளார். அந்த வழியாக வந்த குணசீலன் என்ற இளைஞர் கீழே கிடந்த நகையை கண்டெடுத்துச் சென்று சேத்துப்பட்டு காவல் நிலைய ஆய்வாளர் குணபாலனிடம் ஒப்படைத்தார். மகனுக்கு சிறுநீரகம் தானம் வழங்க விரும்பும் தாய் தங்களது உறவை நிரூபிக்க டிஎன்ஏ பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இளைஞர் ரோஹித் குமாருக்கு சிறுநீரகம் வழங்க அவரது தாய் ரீட்டா முன்வந்தார். ஆனால் உறவை நிரூபிக்கவில்லை என கூறி தமிழக அரசின் உடல் உறுப்பு மாற்று அங்கீகார குழு இதற்கு ஒப்புதல் அளிக்க மறுத்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் 1 வாரத்திற்குள் இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என அங்கீகார குழுவுக்கு உத்தரவிட்டார். தென்காசி மாவட்டம் கடையம் காவல் நிலைய வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 90 இருசக்கர வாகனங்கள் திடீர் தீ விபத்தில் முற்றிலும் எரிந்து சாம்பலாகின. காவல் நிலைய ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களுக்கு அருகில் இருந்த மூங்கில் மரங்கள் கடுமையான வெயில் காரணமாக திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கின. இந்த தீ அருகில் இருந்த இருசக்கர வாகனங்களுக்கும் வேகமாக பரவியது. இந்த விபத்தில் முழுமையாக கருகிய 90 இருசக்கர வாகனங்களின் மதிப்பு சுமார் 30 லட்சம் ரூபாய் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே ஐயன்தத்தனூர் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி பெண்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். மது அருந்த வந்த நபர் ஒருவர் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுமியிடம் தகராறில் ஈடுபட்டு பின்தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அந்த மதுபான கடையை உடனடியாக அகற்றக் கோரி முற்றுகை போராட்டத்திற்கு திரண்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவலர்கள் டாஸ்மாக் கடையை மூடுவது குறித்த கோரிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்குமாறு அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். நெல்லை அரசு மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்த தொழிலாளியின் உடல் உறுப்புகள் தானம் பெறப்பட்டு அவரது உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரை அடுத்த அசோக்ராஜ் என்பவர் கடந்த 19ஆம் தேதி கங்கை கொண்டான் அருகே ஏற்பட்ட இருசக்கர வாகன விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்து நெல்லை அரசு மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்தார். இதனையடுத்து அவரது குடும்பத்தினர் சம்மதத்துடன் அசோக்ராஜின் கல்லீரல், சிறுநீரகங்கள், கருவெடிகள் மற்றும் தோல் ஆகிய உறுப்புகள் தானமாக பெறப்பட்டன. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நீர்வழி பாதையை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருந்த இரும்பு பாலத்தை அகற்றி 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 சென்ட் நிலத்தை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். திருநேர் அண்ணாமலையார் கோவில் எதிரே உள்ள குளத்திற்கு செல்லும் ஓடையை ஆக்கிரமித்து தனிநபர் ஒருவர் இரும்பு பாலம் அமைத்து பயன்படுத்தி வந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அறநிலையத்துறை உதவி ஆணையர் பாலாஜி தலைமையிலான அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இரும்பு பாலத்தை அகற்றி 3 சென்ட் நிலத்தை மீட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே அகர ஆதனூரில் உள்ள புற்றடி மாரியம்மன் ஆலயத்தில் 90ஆம் ஆண்டு தீமிதி உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்றது. அக்கனிகுண்டத்தில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டம் தெத்தியில் 30 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய ஆசிரியைக்கு கிராம மக்கள் கண்ணீர் மல்க இறுதிச் சடங்கு செய்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மணலியைச் சேர்ந்த 55 வயதான வசந்தி தெத்தி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். ஏழை மாணவர்கள் பலருக்கு அவர் உதவி செய்துள்ளார். இந்நிலையில் மகள் தற்கொலையால் மனமடைந்த ஆசிரியை வசந்தியும் தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து கிராம மக்கள் இணைந்து வசந்தியின் உடலுக்கு இறுதிச் சடங்கு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சாத்தமங்கலத்தில் உள்ள மாடக்கோட்டை முனீஸ்வரர் கோவில் வைகாசி உற்சவ விழாவில் ஏராளமான பக்தர்கள் பறவை காவடி எடுத்து வேல் குத்தி பூக்கூடு இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். பால்குடம் எடுத்து மேளதாளங்களுடன் சென்று 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவண்ணாமலையில் வியாழனன்று மழையின் பொழுது வீசிய சூறைக்காற்றில் சிக்கி பல இடங்களில் மரங்கள், மின்கம்பங்கள் சாய்ந்து சேதமடைந்தன. அண்ணாநகர் ஹவுசிங் போர்டு பகுதியில் ராட்சத மரம் விழுந்து மின்கம்பங்களும் காரும் சேதமடைந்தன. தாமரைக்குளம் அருகே செல்போன் நிறுவனத்தின் டவர் வீடுகளின் மீது சரிந்து விழுந்ததால் வீடுகள் சேதமடைந்தன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மானம்பாக்கி கிராமத்தில் தர்ம முனீஸ்வரர் கோவில் திருவிழாவையொட்டி மாட்டு வண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. பெரிய மாடு பிரிவில் 15 வண்டிகளும், சிறிய மாடு பிரிவில் 13 மாட்டு வண்டிகளும் பங்கேற்று இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து ஓடின. திண்டுக்கல் தரகு மண்டி வர்த்தக சங்க வணிக வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வெங்காய கமிஷன் மண்டி கட்டடத்தை மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆய்வு செய்தார். பழைய கமிஷன் மண்டி அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள 104 கடைகள் வரும் 28ஆம் தேதி திறக்கப்பட உள்ளன. வியாபாரிகள் பங்களிப்புடன் கட்டப்பட்டுள்ள இந்த வளாகத்தில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர மாவட்ட ஆட்சியரிடம் நிர்வாகிகள் கோரிக்கை வைத்தனர். ஈரோட்டில் மருத்துவமனை ரவுண்டானா பகுதியில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. மேட்டூர் சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போது டிரான்ஸ்பார்மரில் இருந்து திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து உடனே வருகை தந்த மின்துறை ஊழியர்கள் மின் இணைப்பை துண்டித்தனர். பின்னர் பொதுமக்கள் உதவியுடன் தீயை அணைத்தனர். அதிக வெப்பத்தின் காரணமாக தீ பிடித்ததாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. திண்டுக்கல்லில் கூலியாட்கள் பற்றாக்குறையால் சின்ன வெங்காயத்தை சுத்தம் செய்ய விவசாயிகள் கூடுதல் கூலி கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஆட்கள் இல்லாததால் வெங்காயத்தை சுத்தம் செய்ய சந்தைக்கு கொண்டு வரும் நிலை உள்ளது. இதனால் சுத்தம் செய்யும் ஆட்களுக்கு வழங்கப்பட்ட கூலி 2 ரூபாய் 50 காசுகளில் இருந்து 4 முதல் 6 ரூபாயாக அதிகரித்துள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தில் மக்கள் அங்கே போயிடுறாங்க, இந்த விவசாயத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. இதனால என்ன பிரச்சனை, விவசாயிகளுக்கு பாதிப்பாகுது, வியாபாரிகளுக்கு இது பாதிப்பாகுது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே 2 ரூபா கூலி, இங்கே 4 ரூபா கூலி கிடைக்குதுல.
புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தேள் கடித்ததில் 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கணபதிபுரத்தைச் சேர்ந்த விவசாய தொழிலாளி செல்லத்துறை ராஜேஸ்வரி தம்பதியரின் மகள் ரிஸ்வானா சாலையில் நடந்து சென்றபோது தேள் கடித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிறுமிக்கு கந்தர்வக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் சிகிச்சை பலனின்றி சிறுமி ரிஸ்வானா உயிரிழந்தார். கொடைக்கானல் பிரயன் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியில் பூத்துள்ள பல லட்சம் மலர்களையும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் பார்வையிட்டு மகிழ்ந்தனர். தேனியைச் சேர்ந்த மணவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி இல்லத்திலிருந்து மாணவ மாணவிகள் 60க்கும் மேற்பட்டோர் பூங்காவிற்கு சென்றனர். அப்போது பூக்களை தொட்டு உணர்ந்து கைத்தட்டி ரசித்தனர். நாகை மாவட்டம் பாப்பாக்கோவில் ஊராட்சிக்குட்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்கு குடிநீரை சீராக விநியோகிக்காததால் காலிக்குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் நாகை வேளாங்கண்ணி கிழக்கு கடற்கரை சாலையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. வட்டாட்சியர் ராஜ்குமார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து டேங்கர் லாரி மூலம் குடிநீர் வழங்கப்பட்டது. விருதுநகரில் வீட்டு சமையலறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பெண் ஒருவர் படுகாயமடைந்தார். 46 வயதான சித்ரா என்பவர் சமையல் செய்ய கேஸ் அடுப்பை பற்ற வைத்தபோது திடீரென சமையலறையில் தீ பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் வீட்டிலிருந்து 2 எரிவாயு சிலிண்டர்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர். சேலம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு மீண்டும் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காலை 11:30 மணி அளவில் ஆட்சியர் அலுவலக மின்னஞ்சலுக்கு வந்த மிரட்டல் செய்தியில் பிற்பகல் 2 மணிக்கு குண்டு வெடிக்கும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதையடுத்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவு நிபுணர்கள் மோப்பனாய் ரூபி உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர். சந்தேகப்படும் பொருள் ஏதும் கிடைக்காததால் அது வதந்தி என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த மாதத்தில் மட்டும் இதுபோன்று 4 முறை போலியாக மிரட்டல் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்காலிக துணை வட்டாட்சியர் பணியிடங்களை நிரப்பாமல் 4 மாதமாக காலம் தாழ்த்தி வரும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து வருவாய்த்துறை ஊழியர்கள் நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 8 தற்காலிக துணை வட்டாட்சியர் பணியிடங்கள் காலியாக இருக்கும் நிலையில் அதனை நிரப்பாததால் பிற ஊழியர்களுக்கு வேலைப்பளு அதிகரித்து பொதுமக்களும் பாதிக்கப்படுவதாக வருவாய்த்துறை ஊழியர்கள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே பருவமழையின்றி மார்க்கண்டேயன் மற்றும் குப்தா ஆறுகளில் கடும் வறட்சி நிலவுகிறது. மேலும் வேப்பனப்பள்ளி பகுதியில் உள்ள எட்டிப்பள்ளி ஏரி, நாச்சிக்குப்பம் ஏரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட ஏரிகளும் வறண்டு கிடக்கின்றன. இதனால் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் போதைப்பொருள் விற்பனை உட்பட பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற சிறப்பு சோதனையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர்கள், ரவுடிகள் என 14 பேர் கைது செய்யப்பட்டனர். நெல்லை மாவட்டத்தில் கொள்முதல் செய்த நெல்லுக்கான பணத்தை வழங்காமல் மத்திய அரசு இழுத்தடிப்பதாக கூறி விவசாயிகள் கருப்பு பேட்ச் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 37 ஒன்றியங்களில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லிற்கு சுமார் 80 கோடி ரூபாய் வரை பணம் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குறைதீர்ப்பு கூட்டத்திற்காக ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த விவசாயிகள் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் காவல் நிலையத்தில் வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 2 சக்கர வாகனங்கள், கார்கள் உள்ளிட்டவை பாதுகாப்பற்ற நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் சேதமடைந்து கிடக்கின்றன. சாலையோரத்தில் இந்த வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இடங்கள் புதர்மண்டி கிடப்பதால் அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி முக்குரோடு மாரியம்மன் கோவிலில் வைகாசி பொங்கல் திருவிழாவில் 300க்கும் மேற்பட்டோர் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முக்குரோடு மாரியம்மன் கோவிலில் தொடங்கிய இந்த ஊர்வலம் பேருந்து நிலையம், பஜார், முருகன் கோவில் உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பால்குடங்களால் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது.
சேலம் ஆத்தூர் அருகே தம்மம்பட்டி சந்தைப்பேட்டையில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் மதுபான கடையை அகற்றக் கோரி 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் மதுபோதையில் செல்வோரால் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கடையை அகற்றக் கோரி மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது. இதனால் கடையை அகற்றும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரையில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற கனிமாற்று திருவிழா கவனம் ஈர்த்தது. மதுரை திருநகர் உச்சி கருப்பணசுவாமி கோவிலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் பாரம்பரிய கனிமாற்று திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வைகாசி மாதத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த விழாவில் பகல் 12 மணி அளவில் உச்சிகால பூஜையின் போது வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம் உள்ளிட்ட முக்கணிகள் சாமி முன்பு மலைபோல குவித்து வைக்கப்பட்டன. அந்த பழங்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்ட நிலையில் கோவில் வளாகத்தில் வைத்து மட்டுமே சாப்பிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி திருவிழாவின் 2ஆம் நாள் போட்டிகளில் ஜலந்தர், மும்பை மற்றும் கோவில்பட்டி அணிகள் அபார வெற்றி பெற்றன. 16 அணிகள் பங்கேற்றுள்ள இப்போட்டி மே 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. விவசாயிகள், அடித்தட்டு மக்கள் என அனைத்து தரப்பினரும் ஏற்றம் பெறும் வகையில் தமிழக அரசு அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். சென்னை எழிலகத்தில் உள்ள அவசர கட்டுப்பாட்டு மையத்தை பார்வையிட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளிடம் அறிவுறுத்தியிருப்பதாக கூறினார். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்முடைய அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் காணுகிறீர்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறை சார்ந்த அரசின் திட்டங்கள் குறித்து துறையின் உயர் அலுவலர்களுடன் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் ஆலோசனை மேற்கொண்டார். அரசு அலுவலகங்களில் உள்ள காலி பணியிடங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நிரப்பிட விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மயிலாடுதுறை கூரைநாடு திருமஞ்சன வீதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே பாலம் கட்ட வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் கண்களில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருமஞ்சன வீதி பகுதியில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு காவிரி ஆற்றின் குறுக்கே நகராட்சி சார்பில் நடைபாலம் கட்டப்பட்டது. இந்த பாலம் சிதிலமடைந்த காரணத்தால் பாலத்தின் நடைபாதை மட்டும் அகற்றப்பட்டது. தற்பொழுது காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இல்லாததால் உடனடியாக பாலம் கட்டும் பணியை தொடங்க வலியுறுத்தி மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாலம் கட்டித்தர சொல்லி ஆர்ப்பாட்டம். தண்ணி வருவதற்குள் கட்டி கொடுங்க. கேட்குதா?